ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க இந்த மாடு ஒரு கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளைன்னா ஒரு மாதிரி கிராஸ் மாடு தான். ஒரிஜினல் கருப்பு வெள்ளையில் கிராஸ் மாடு தான். கிராஸ் மாட்டில் இதில் என்ன ஒரு சின்ன குறை இருக்குது, என்னன்னா மாடு வாடை மாடு. இப்படி வாடை மாடு எப்போடி இந்த வாடை மாட்டை நம்ம எத்தனை நாளில் சரி பண்ணலாம்னா குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆகும். இந்த வாடின மாட்டை நம்ம சரி பண்ணி தேத்தி இது ஒரு நல்லா அந்த ஹைட்டுக்கு நம்ம மாட்டை கனமாக கொண்டாடணுமுன்னா 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆனால் தான் அந்த மாடு வாடை மாடு ஹைட்டாக வரும். இது கருப்பு வெள்ளையில் நல்ல மாடு தான். கருப்பு வெள்ளையில் அவ்வளோ கருப்பு வெள்ளை கிராஸ் மாடு தான். கருப்பு வெள்ளையில் நல்லா தோல், நல்ல தோல், காம்பு கருங்காம்பு, நல்ல மாடு. இதை நம்ம வளர்த்து இப்படி வாடை மாட்டுகளை இப்படி வளர்த்து நம்ம சரி பண்ண நினச்சா ஒரு 6 மாதம் பிடிக்கும். 6 மாதம் பிடிச்சா வளர்த்தா அந்த மாடு பிக்கூருக்கு நல்ல மாடு. பல் 6 பல். 6 பல்லுன்னா 2வது ஈத்து மாடு. 2வது ஈத்து மாட்டில் நல்ல மாடு. இப்படி வாடை மாடாக நம்ம வாங்கி வளர்க்கணும்னு நினச்சா 6 மாதம் பிடிக்கும். 6 மாதம் பிடிச்ச அந்த மாட்டுகளை வளர்த்து கொண்டாந்தோம்னா நம்ம வாங்கினதுலேருந்து டபுள் மடங்கு லாபத்துக்கு அந்த மாடு கணத்துருச்சுன்னா திருப்பி ரீசேல் பண்ணலாம். இது வாடை மாடு தான். நல்லா காலையில் நல்லா நெட் உயரம். வாடை பார்வை, இதுதான் வாடை பார்வைன்னு சொல்லுது. நல்ல மாடு. இப்படி மாட்டை நம்ம வாங்கி வளர்க்கும் போது ஒரு 6 மாதம் நல்லா இப்படி வாடை மாட்டுக்கெல்லாம் கப்புன்னு தீவனத்தை வச்சிடக்கூடாது. செமியா குணம் வந்துடும். குறைச்சி இப்போ ஒரு பருத்தி கொட்டை வச்சாலும் சரி ஒரு 1/2 கிலோ, தவிடு வச்சாலும் ஒரு நார்மலாக ஒரு 3/4 கிலோ 1 கிலோ கிட்ட வைக்கலாம். கப்புன்னு நம்ம அள்ளி போட்டோம்னாலும் இந்த வாடை மாடு படக்கடி செமியா குணம் வந்துடும். பிறகு வயத்தில் சேராது, எருக்கள் வந்துடும். தான் குறைச்சி நம்ம தீனியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும். கூட்டி கொண்டாந்து நம்ம இந்த மாட்டை கொண்டாந்தோம்னா ஒரு 6 மாதத்தில் அந்த மாடு அந்த எலும்பு தெரியப்படாது. எலும்பு தெரியாமல் நம்ம வந்துருச்சுன்னா அந்த மாடு பிறகு நமக்கு வாங்கினதுலேருந்து டபுள் மடங்கு இன்கம் இருக்கும். வாடை மாடு வளர்க்குறதுல இவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. நல்ல மாடு.